அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா, கேள்ற இந்த பாட்டை கேட்டால் வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்கள் இப்போ அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மான் மெல்லிசை எழுத முடியும், கவிதைத்தனமாகவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்தில் பூமாலையே இளம் தோல் சேரவா, நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள். கரகாட்டக்காரன், கங்கை மரனா கரகாட்டக்காரன் படம் என்னமோ நடிகர் நடித்து பார்த்தான், 1 வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதலாக நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்ற இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை, பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்திற்கீழே உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்லை. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் என்னுடைய அப்பா, அது இப்போ கங்கை அமரன் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான், திரையில் ஒரு கவிதை. அதில் வந்து பொன்னுமணியில் அன்ப சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷ பாடலில் கொண்டு வந்திருப்பாங்க அப்பா இளையராஜாவும் அண்ணன் ஆர்வி உதயகுமாரும். அவ்வளோ பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லாரும் எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க.